ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த எக் மசாலா சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி அப்புறம் சாப்பாட்டோடைய ஒரு நல்ல காம்பினேஷன். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாயில்டு எக்கை மசாலாவோட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாவோட கரியாமல் லைட்டாக ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் எக்கு சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி 2 எக்கை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் பெரட்டி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்கோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துப்போம். இதில் நான் இன்றைக்கி 2 சின்ன சைஸ் தக்காளியை சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் வதங்குறப்பயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா கரியாமல் இருக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி லைட்டாக வற்றி இந்த மாதிரி கொதித்து வரப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எக்கை இப்போ இதோட சேர்த்து அந்த மசாலாலாம் எக்கில் படுற மாதிரி ஒரு தடவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சிம்பிளான எக் மசாலா ரெசிபி இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எக் கிரேவி மசாலா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Bye.